நேற்று தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. நீங்க நினைக்கிற கண்டென்ட் மதங்கோரி சேனல்ல இருக்கு. நான் சொல்ல வர்றது தமிழ்நாடோட பட்ஜெட் தான். தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்ல உயிர்ம உரங்களை பயன்படுத்தும் விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையா 4000 ரூபாய் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா இது உண்மையா இல்ல வெறும் கண் துடைப்பா? இதுல அரசாங்கத்துக்கு என்ன லாபம், விவசாயிக்கு என்ன லாபம், இல்ல மண்ணுக்கு தான் என்ன லாபம்? நம்ம ஊர் விவசாயிகள் கெமிக்கல் உரத்துக்காக மட்டுமே வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்றாங்க. ஆனா கெமிக்கல் உரங்கள் மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்தினால மண்ணில் இருக்க நன்மைகள் செத்து சாயலோட ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் 0.5% கீழே போயிடுச்சு. சோ அரசாங்கம் இந்த 4000 ரூபாய் உதவித்தொகை மூலமா பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரிலம் போன்ற உயிர் உரங்களையும் மண்புழு உரங்களையும் உங்களை வாங்க வைக்க முயற்சிக்குது. இப்படி நீங்க பயன்படுத்தினா உங்களோட கெமிக்கல் உர செலவு கிட்டத்தட்ட 30% வரைக்கும் குறையும். அதாவது அரசாங்கம் கொடுக்குற 4000 ரூபாய், அது இல்லாம நீங்க மிச்சப்படுத்துற கிட்டத்தட்ட 3000, கிட்டத்தட்ட 7000 ரூபாய் உங்களுக்கு லாபமா கிடைக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், உயிர் உரங்களை டைரக்டா கெமிக்கல் உரங்கள் கூட கலந்து போடக்கூடாது. அப்படி நீங்க கலக்கும் பட்சத்துல அதுல இருக்க உயிர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும், இல்ல செத்தே போயிடும். அதை தனி அடி உரமா பண்ணணும், இல்லைன்னா விதை நேர்த்தி பண்ணணும். நுணுக்கம் தெரியாம யூஸ் பண்ணாதீங்க. நீங்க உங்க காட்டுல முழுவதுமா கெமிக்கல்லாம் யூஸ் பண்றீங்களா இல்ல பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.